சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர் தங்கவேலுக்கு பஞ்சப்படியுடன் ஓய்வூதியம் வழங்க பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் உத்தரவிட்டுள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நடவடிக்கையை கண்டித்து வேலை நிறுத்தம் செய்ய போவதாக பேராசிரியர்கள் தொழிற்சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஊழல் முறைகேட்டில் சிக்கிய முன்னாள் பதிவாளராக இருந்த தங்கவேலுக்கு 74,700 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்க ஆணை பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது. ஆனால் தற்பொழுது துணைவேந்தராக உள்ள ஜெகநாதன் பொறுப்பு பதிவாளராக பதவி வகித்த தங்கவேல் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்கள் தொடர்ந்து வந்த நிலையில் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் உயர்கல்வித்துறைக்கு புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் கடந்த ஆண்டு IAS அதிகாரி பழனிசாமி தலைமையிலான 2 நபர் குழு விசாரணை நடத்தியது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் என்னென்ன முறைகேடுகள் நடந்தது என்பது குறித்து ஆய்வு நடத்தினர். குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டது. பொறுப்பு பதிவாளராக பதவி வைத்த தங்கவேல் மீது 8 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் பொறுப்பு பதிவாளராக பதவி வைத்த தங்கவேலு ஓய்வு பெற்றார். இவரை பணி ஓய்வு செய்யாமல் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என 2 முறை உயர்கல்வித்துறை துணைவேந்தருக்கு உத்தரவு பிறப்பித்தும் ஜெகநாதன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் முழுமையாக கடந்த பிப்ரவரி மாதம் ஓய்வு பெற்றார். இந்த சம்பவம் தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓய்வு பெற்ற தங்கவேலுக்கு 74,700 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்க ஆணை பிறப்பித்துள்ளார். இந்த பல்வேறு முறைகேட்டில் சிக்கி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான இந்த நபருக்கு ஓய்வூதியம் வழங்க தொழிற்சங்கத்தினர் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். உயர்கல்வித்துறைக்கு எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்காமல் அவருக்கு எந்த அடிப்படையில் மாதம் 74,700 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க ஆணை பிறப்பித்தார் என்று பேராசிரியர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் இந்த கேள்வி எழுப்பியுள்ளனர். துணைவேந்தரின் இந்த செயலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட ஆசிரியர்கள் முடிவு செய்துள்ளனர். ராஜேஸ்வரி, எங்களுக்கு நன்றி ஆனந்த்.